அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் நீரில் மூழ்கி நாசம், உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் மின்னத்தான் வயல் மற்றும் ஏக பெருமக்களுக்கு கண்டிச்சன்காடு, தினையாக்குடி, கம்பர்கோயில், நிலையூர், காரக்கோட்டை, சிங்கவனம், ஆவுடையார் கோவில், மணமேல்குடி ஆகிய பகுதிகளில் 100 ஏக்கருக்கும் மேலாக விவசாய நிலங்களில் நெற்பயிர்கள் நீரில் சாய்ந்து வீணாகியுள்ளது. இதனால் தமிழக அரசு உடனடியாக உரிய இழப்பீடு மற்றும் இன்சூரன்ஸ் வழங்க வேண்டும் என நாகுடி கடைமடை பகுதி விவசாய சங்க தலைவர் கொக்குமடை ரமேஷ் கோரிக்கை வைத்துள்ளார். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மாலை நேரத்தில் மற்றும் இரவு நேரத்தில் மழை பெய்திருந்தது. குறிப்பாக இப்பகுதியில் 100 ஏக்கருக்கு மேலாக தொடர்ந்து பெய்த மழையால் நெற்பயிர் நீர் முழுவதாக தெரிவிக்கின்றனர். நம்மோடு கடமடை பகுதி விவசாய சங்க தலைவர் கொக்குமடை ரமேஷ் இருக்கிற கேட்கலாம். வணக்கம். இந்த பகுதியில் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. எத்தனை ஏக்கரில் நெற்பயிரெலாம் நீரில் சாஞ்சிருக்கணும்? நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை 148 ஏரிகள் வாயிலாகவும் மேலும் அறந்தாங்கி தாலுகா, மணமேல்குடி, ஆவுடையார் போன்ற 3 தாலுகாக்களிலும் 28,000 ஏக்கருக்கு மேலாக நெல் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த பகுதியை பொறுத்த மட்டில் இன்னும் 1 வார காலத்திலிருந்து அறுவடை துவங்க உள்ள சூழ்நிலையில் ஒவ்வொரு கிராமத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேலாக சிஆர் நெல் 1009 சாவித்திரி என்கிற நெல்லை விவசாயம் செய்து நல்ல முறையில் செலவு செய்து விவசாயம் செய்து வந்தார்கள். அது இன்னும் 1 மாத காலம் ஆகும் அறுவடை செய்வதற்கு. 1 மாத காலம் இருக்கையில் இன்று 4 தினங்களாக இரவு பகலாக பெய்கின்ற மழையால் பரிந்தும் பறியாமல் இருக்கையிலே ஒட்டுமொத்தமாக தரையோடு சாய்ந்து தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிட்டு இருக்கு. இதே நிலை தான் அறந்தாங்கி, மணமேல்குடி, ஆவுடையார் 3 தாலுகாக்களில் இதே நிலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இது 1 ஏக்கருக்கு 30,000க்கு மேல 40,000 வரை விவசாயி செலவு பண்றாங்க. ஆனா இப்படி அறுவடை செய்ய போற நேரத்துல பெரிய ஒரு பாதிப்புக்குள்ள இயற்கையின் சீற்றத்தால் பாதிப்புக்குள்ளா இருக்கு. இதை போர்க்கால அடிப்படையில உடனடியா இதுக்கு நிவாரணம் வழங்கணும். அதனை தொடர்ந்து பயிர் காப்பீட்டு நிறுவனம் கணக்கீடு செய்து பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிக்கும் பயிர் காப்பீடு வழங்க வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட கல்லணை கால்வாய் விவசாய சங்கத்தின் சார்பாக சங்க தலைவர் கொக்குமடை ரமேஷ் கேட்டுக்கொள்கிறேன். விவசாய சங்க தலைவர் கூறியது கட்டும் அறந்தாங்கி மட்டும் இல்லாமல் ஆவுடையார் கோவில், மணமேல்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு மேலாகவே விவசாய நிலங்கள் அனைத்துமே நீரில் மூழ்கி இருக்குது. குறிப்பாக நம்ம நிற்கக்கூடிய இடத்துல கூட ஒரு வயல் முழுவதுமே பார்த்திங்கன்னா பயிர்கள் சாய்ந்து நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சியோடு நம்ம பார்க்க முடியுது. அரசு அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் கம்பெனி நேரில் பார்வையிட்டு ஒரு இழப்பீடு வழங்கணும் அப்படின்றதான் விவசாய சங்க சார்பாக கோரிக்கை வைக்கின்றனர். அறந்தாங்கிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ராஜு, செய்தியாளர் இளையராஜா.